உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு ஒப்பமான கிடை மேற்பரப்பு மீது வைக்கப்பட்டுள்ள ஒரு மரக்குற்றியில் ஒரு குண்டு பட்டு அதனுள்ளே பதிந்து கொள்கின்றது. பின்வரும் கூற்றுகளை கருதுக. ஏகபரிமாண உந்தக்காப்பு விதி மோதுகைக்கு வலிதானது ஏ. பி. சக்திக்காப்பு விதி மோதுகைக்கு வலிதானது. சி. மோதுகை காரணமாக தொகுதியின் இயக்கப்பாட்டு சக்தியின் ஒரு பகுதி இழக்கப்படுகின்றது. மேற்குறித்த கூற்றுகளில் உண்மையானது. ஏகபரிமாண உந்தக்காப்பு விதி என்னென்றா புறவிசை தாக்கா தொகுதியொன்றின் மொத்த உந்தம் காக்கப்படும். இங்கே புறவிசை என்னென்றா நாங்கள் மெயினாக சொல்கிறது உராய்வு. உராய்வுன்றது புறவிசை. அதாவது நாங்கள் இயங்கக்குள்ள எங்களுக்கு ஒரு புறவிசையாக தொழிற்படும். நாங்கள் முன்னுக்கு போகிறோம்னா எங்களுக்கு மேலே ஒரு புறவிசையாக தொழிற்படுற விசை உராய்வு விசை. அது மாதிரி ஒரு உராய்வை ஒரு புறவிசையாக நாங்கள் கொள்ளலாம். அப்போ புறவிசை தாக்காமல் இருக்கணுமா எங்கண்டா மொத்த உந்தம் காக்கப்பட வேண்டிய ஒரு இடத்துல. அப்போ மொத்த உந்தம் காக்கப்படும் எங்கண்டா புறவிசை தாக்காத இடத்துல. அதை நாங்கள் உராய்வுண்டு மெயினாக உராய்வு தான் பொதுவான புறவிசைன்னு சொல்கிறது. வழி உராய்வு மற்றது அந்த இரு மேற்பரப்புகளுக்கு இடையில் உருவாகிற உராய்வெல்லாம் நாங்கள் சொல்லலாம் என்னது புறவிசைன்ட்டு. அப்போ புறவிசை தாக்கா தொகுதிகளின் மொத்த உந்தம் காக்கப்படும். இதில் என்ன சொல்கிறாங்கண்டா இந்த உந்தம் காக்கப்பட வேண்டுமெண்டா அங்கே புறவிசைன்ற ஒன்று தொழிற்படக்கூடாது. ஓகே. அப்போ நாங்கள் உராய்வுண்டு பொதுவாக பார்த்தோம்னா ஒரு இயங்குகிற பொருள் ஒன்றோட உந்தக்காப்பு விதி செல்லுபடி ஆக வேண்டுமெண்டா அங்கே உராய்வுண்டு ஒரு சாமான் இருக்கக்கூடாது. அடுத்தது சக்தி காப்பு விதி. சக்தி காப்பு விதி என்றால் சக்தியை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு வடிவத்திலேருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாற்ற மட்டுமே முடியும். இதுதான் சக்தி காப்பு விதி. இப்போ இந்த கேள்விப்படி பார்த்தோம்னா ஏ. ஏகபரிமாண உந்தக்காப்பு விதி மோதுகைக்கு வலிதானது. உந்தக்காப்பு விதி வலிதானதாக இருக்கணுமெண்டா இங்கே புறவிசைன்ற ஒன்று இருக்கக்கூடாதுன்னு முதல்ல சொன்னேன். புறவிசைண்டா என்னது உராய்வு. இங்கே உராய்வு இருக்கா? உராய்வு இல்லை. ஏன்? ஓர் ஒப்பமான கிடை மேற்பரப்புன்று தந்திருக்கிறாங்க. ஒப்பமான கிடை மேற்பரப்புண்டா உராய்வற்ற மேற்பரப்பு. அப்போ உராய்வு இல்லை. எனவே புறவிசை இல்லை. எனவே உந்தக்காப்பு விதி செல்லுபடி ஆகும். எனவே ஏ கூற்று சரி. அடுத்தது பி. சக்தி காப்பு விதி மோதுகைக்கு வலிதானது. சக்தி காப்பு விதி என்னண்டா முதல்ல பார்த்தோம். சக்தியை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு வடிவத்திலேருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாற்றத்தான் முடியும். அப்போ ஆரம்பத்தில் இருந்த சக்தி என்னது? குண்டு இயங்கக்குள்ள வந்த இயக்க சக்தி மட்டும் தானே. இனி இறுதி சக்தி என்னது? இறுதி சக்தி என்னண்டா குண்டு குற்றில படும்போது இழக்கப்படுற சக்தி. அதாவது ஒலி சத்தமாக கேட்டு சக்தி இழக்கப்படும். வேற என்ன? குண்டு இது இரும்பு குற்றியாக இருந்ததுண்டா நெருப்பு பறக்கும், வெப்பம் உருவாகும். அப்படி வெவ்வேறு வடிவில் சக்தி இழக்கப்படும். சக்தி வடிவ மாற்றம் அடையப்படும். ஆரம்ப இயக்க சக்தி சத்தமாகவும் நெருப்பாக வெப்பமாக சக்தி வடிவ மாற்றம் அடையப்படும். பிறகு மேலதிகமாகவும் சக்தி இருந்ததுண்டா அது குற்றியும் குண்டும் சேர்ந்து இயங்குறதுக்கு பயன்படும். அப்போ ஆரம்ப இயக்க சக்தி அதாவது குண்டுண்ட ஆரம்ப சக்தி சமன் ஒளிச்சக்தி சக ஒளிச்சக்தி சக வெப்பசக்தி சக குண்டும் குற்றியும் சேர்ந்து இயங்கும் சக்தி ஆக கொள்ளலாம். எனவே சக்தி காப்பு விதி மோதுகைக்கு வலிதானது. பியும் சரி. அடுத்தது சி. மோதுகை காரணமாக தொகுதியின் இயக்க சக்தியில் ஒரு பகுதி இழக்கப்படுகின்றது. ஆரம்பத்தில் வந்த இயக்க சக்தி என்னது? குண்டுண்ட இயக்க சக்தியாக மட்டும்தான் இருக்கும். என்ற குற்றி இயங்கவில்லை. இறுதியாக இருக்க போகிறதும் என்னது? குண்டும் குற்றியும் சேர்ந்து இயங்குகிற சக்தி. அப்போ குண்டும் குற்றியும் சேர்ந்து இயங்கக்குள்ள என்ன நடக்கும்? குண்டு குற்றில படக்குள்ளேயே சத்தமாக ஒளியாக வெப்பமாக சக்தி இழக்கப்பட்டிருக்கும். அப்போ ஆரம்ப இயக்க சக்தியை விட இறுதி இயக்க சக்தி குறைவாகத்தான் இருக்கும்.
அப்போ மோதுகை காரணமாக தொகுதியின் இயக்கப்பாட்டு சக்தியில் ஒரு பகுதி இழக்கப்படுகின்றது என்ற கூற்றும் சரி. எனவே ஏபிசி 3 கூற்றும் சரி. விடை 5வது விடை.